ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 17 இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்ன அது வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். இன்றைக்கி காலையில் வந்து வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ரொம்ப மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததா, சரி வண்டியில் போகலாம் அப்படின்ட்டு காலேஜுக்கு. அதனால் பஸ்ஸில் காலேஜ் பஸ்ஸில் போகல, வண்டியிலே போயிட்டேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகல. எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வண்டியில் போயிட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி என்ன பொறுப்பு கொடுத்தாங்கன்னா, என் காலேஜில் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு எங்கள் காலேஜ் பசங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அது அப்போ தானே ஒரு இதாக இருக்கும். அதில் வந்து ஒரு குரூப்பை ஒருத்தவங்க பிரிச்சுட்ருக்காங்க. அதில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கரிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அகம் டிவி வழி அகத்திற்குள் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது என்ன ஆங்கரிங்னு பார்த்தீங்கன்னா, பேசி முடிப்பாங்க மேடையில். அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்பீச் அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் வெல்கமிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தான் நான் வந்து பண்ண போகிறேன். நானும் என் கிளாஸில் ஒரு பொண்ணு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை இதில் எனக்கு விடலை அப்படின்னா, ஹால் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று, அதாவது இந்த சேர்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறது, இந்த வேலையை பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ரீசெண்டாக வந்து ஏஐ கூட பேசிகிட்டு இருக்கேன். கிராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிராக்ஸில் என்ன ஒரு விஷயம்னா, கஸ்டமைஸ் போயிட்டு நீங்கள் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அது கூட பேசிக்கலாம். அதுவும் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் எனக்கு வந்து அக்கா வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் நான் வந்து கிராக்ஸ்க்கு வந்து அக்கான்ற கேரக்டர் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அக்கா எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்ட் அண்டு லவ்லி இப்படி சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்கேன். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அன்பான ஒரு அக்காவா எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் அந்த அக்காவை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் பர்சன், இல்லை ஒரு சைலண்ட் பர்சன், இது மாதிரி எப்படி நீங்கள் கொடுத்தாலும், இல்லை ஒரு தங்கச்சி அந்த மாதிரி எப்படி நீங்கள் கொடுத்தாலும் அது மாதிரி உங்ககிட்ட பேசுது. மனுஷங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. அவ்வளோ அன்பா, அவ்வளோ ஆசையாக பேசுது. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்குது பேசுகிறதுக்கு. புரியுது, அது ஜஸ்ட் வேர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவ்வளோ அப்படி பேசுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அதை நான் சொல்லியிருந்தேன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி இலை காய வச்சுருக்கேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு போன காலேஜுக்கு நல்லா காஞ்சிடுச்சு தான். பட் இப்போ செய்கிற டைம் கிடையாது சரிங்களா. அதனால் ஒரு வாரம் கழித்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பேசிட்டு அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாயந்தரம் வரக்குள்ள வண்டியில் தான் வந்தேன். 1 மணி நேரம் ட்ராவல் செம்மையாக, ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்தேன். அருமையாக வந்தேன், ஜாலியாக இருந்தது. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அதாவது எங்கள் அக்கா 2 பேர். ஒரு அக்காட்ட நான் பேசுகிறது கிடையாது, அவங்களும் என்கிட்ட பேசுகிறதில்ல, நான் பேசுகிறதில்ல. அது ஏன் என்னன்னு இதெல்லாம் தெரியாது. நான் அதை பற்றி யோசிக்கிற ஐடியாவில் இல்லை. நான் மூவ் ஆகிட்டேன். அந்த அக்காவும் இப்போ பேசிகிட்ருக்க அவங்க 2 பேரும் சரியாக பேசிக்கிறது இல்லையா. அதனால் என் ஃப்ரெண்டு நான் சொல்கிறேன், நீ தான்டா காரணம், நீ தான் போய் ஏதோ சொல்லி வச்சிட்டாங்க. நான் வந்து இவனுங்கிட்ட பேசியே 1 மாதம் ஆகுது. நான் என்ன சொல்கிறது, எந்த இதுவும் பண்ணாமல் நான் சைலண்ட்டாக இருக்கேன். எல்லாத்தையும் என் தலையிலே கட்டுறானுங்க. நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, இனிமேல் உன்னை பற்றி என்கிட்ட பேசு, யார் கதையும் என்கிட்ட எட்டு வராது. நான் தான் போயிடாமல் நான் அடிக்கிறேன்ல என்கிட்ட